فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من أراد أن ينظر إلى ميت يمشي إلى وجه الأرض فلينظر إلى ابن أبي قحافة، أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره اللذيذ شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹஜ்ரத் ஸையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்க நிலவட்டுமாக. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவாராக. அன்பான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக வலிமார்களின் தலைவர் ஹஸ்ரத் கௌஸுல் அஅலம் குத்புல் அக்தாப் ஷேഖுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய நினைவு மாதமான ரபீயுல் ஆகிர் மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். கடந்த வாரமும் உங்களுக்கு வலிமார்களுடைய தன்மைகள் என்ன, விலாயத் என்று சொல்லப்படக்கூடிய இறை நேசத்தை பெறுவதற்கான வழிகள் என்ன என்பதையெல்லாம் சொல்லப்பட்டது. சில விஷயங்களை நாம் இந்த உலகத்திலே வாழுகிற போது தவிர்த்து நடக்க வேண்டும். அப்படி தவிர்த்து இருந்தால் விலாயத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இறை நேசத்தினுடைய வாசலை அல்லாஹ் இன்னும் மூடவில்லை என்ற போன்ற செய்திகள் தான் கடந்த வார உரையின் சுருக்கமாகும். எப்படி சில காரியங்களை விட வேண்டுமோ அதே போன்று விலாயத்தை இறை நேசத்தை அடைத்துக் கொள்வதற்கு சில காரியங்களை செய்ய வேண்டும். அதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும். குர்ஆன் ஷரீஃபிலே, ஹதீஸ் ஷரீஃபிலே இது சம்பந்தமான நிறைய செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே,
ஒருவருக்கொருவர் இப்படி நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்கள். நீங்க ஏதாவது தரீகாவில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறது. ஆமா நான் தரீகாவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது, அல்லது இல்லைன்னு சொல்றது, இப்படி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசியிருப்போம். அது என்ன தரீகா? தரீகா என்றால் என்ன? ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. தரீக் அப்படின்னு சொன்னா பாதைங்கிறார். அஜு உம்ராவுக்கு போறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வார்த்தையை கேட்காம அங்கிருந்து வந்திருக்க முடியாது. தரீக் தரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. வழிமுறை வழிமுறை அப்படிங்கிறாங்க. பாதை அதான் பொருள். இப்ப தரீகா அப்படின்னு சொன்னா பாதை அப்படின்னு பொருள். அல்லாஹ்வை ரசூலை அடைந்து கொள்வதற்கான சரியான பாதை. அதான் ஷரியத்தில் ஒண்ணு இருக்குது. குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் ஒண்ணு இருக்குது அப்படின்னா, ஷரியத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாகவும் நிறைவாகவும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லி தருகிற பாதை. அவ்வளவுதான். ஷரியத்துக்கு முரண்பட்ட எந்த விஷயமும் அங்க இருக்காது. குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுபட்ட எந்த விஷயமும் அங்க இருக்காது. அதே மாதிரி ஷேகுமார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கூறிக்கொண்டிருக்கிறோம். ஷேக் என்று சொன்னால் வழிகாட்டி என்று அர்த்தம். இந்த பாதையில போ அப்படின்னு நமக்கு சொல்லி தரோம். நம்ம எப்படி ஆரம்ப பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிறப்போ, கல்லூரிகள்ல படிக்கிறப்போ நமக்கு போதிக்கக்கூடிய ஆசிரியர்களை பல்வேறு வார்த்தைகளை நம்ம சொல்லி அழைக்கிறோம். எந்த எந்த கல்வி நிலையங்களை படிச்சு தர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வார்த்தைகள் மாறுபடுகிறது. டீச்சர்னு சொல்றோம், ப்ரொஃபஸர்னு சொல்றோம், லெக்சர்னு சொல்றோம், நிறைய இருக்கு ஆங்கிலத்துல. எல்லாமே ஆசிரியருக்கு அர்த்தம் தான், வித்தியாசம் கிடையாது. இப்போ எந்த கல்வி அவர்கள் படித்து தருகிறார்கள் என்பதை வைத்து அந்த ஆசிரியர்களுக்கான பெயர்கள் மாறுகிறது. இது எல்லா மொழியிலும் இருக்கு. அதே மாதிரி தான் அரபியில நம்ம உஸ்தாத் அப்படின்னு சொல்றோம். சாதாரணமாக நூல்களை வைத்து, கிதாபுகளை வைத்து நமக்கு பாடங்கள் நடத்தி விவரங்களை சொல்லிக் கொடுத்தால் அதுக்கு பேர் உஸ்தாத், ஆசிரியர் என்று சொல்றோம். அரபியிலேயே அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. அலிபா சொல்லி தரக்கூடிய உஸ்தாதுக்கு என்ன பேரு, அதுக்கு அடுத்த பாடங்களை சொல்லி தரக்கூடிய உஸ்தாதுக்கு என்ன பேரு, இப்படியே பெயர்கள் நிறைய இருக்கிறது. அந்த பெயர்கள்ல ஒண்ணுதான் இந்த ஷேக் அப்படின்னு சொல்றோம். நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தா குரு அப்படின்னு சொல்லலாம். ஷரியத்துல முழுமை அடைந்து தரீகத் என்று சொல்லப்படக்கூடிய பாதையில் நம்மை கரப்பிடித்து அழைத்து செல்பவர் அப்படின்னு சொல்லி புரிதலுக்காக சொல்லலாம். இப்ப இதுவும் ஒண்ணு வித்தியாசமான ஒரு விஷயம் கிடையாது. ஷரியத்துக்கு புறம்பான ஒரு காரியம் கிடையாது. இப்ப இந்த உலகத்துல தரீகத்திலே இருப்பவர்கள், இதுல வழக்கம் சொல்ல முடியாது நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தரீகத்திலே இருப்பவர்கள் ஷேகுமார்களுடைய கரம் பிடித்து அவர்கள் சொல்லி தர பாதையிலே நடக்கிற போது ஒரு உயர்வான லட்சியத்தை அடைவதற்கும் வெற்றியை பெறுவதற்குமான வாய்ப்பு இருக்கிறது. அவங்க சொல்லுவாங்க, நான் இப்படி போனேன், எனக்கு இங்கெல்லாம் சில இடத்துல பாதிப்பு ஏற்பட்டுச்சு, அதனால அதை விட்டு இந்த பாதைகள் நான் தேர்ந்தெடுத்து என்னுடைய உஸ்தாத், என்னுடைய ஆசிரியர், என்னுடைய குரு அவங்க சொல்லிக் கொடுத்த இந்த பாதையில போனா எனக்கு உயர்வு கிடைச்சிச்சு, அதனால நீங்களும் இந்த பாதையில வாங்க அப்படின்னு சொல்லி தரது மாத்திரமல்ல, நம்மை கண்காணித்துக் கொண்டே இருப்பார். அதான் சாதாரணமாக இருக்கக்கூடிய முஅல்லிம், உஸ்தாத், முதர்ரிஸ் என்றெல்லாம் அரபியில சொல்லக்கூடிய வார்த்தைகளை காட்டி ஷேக் என்ற வார்த்தைக்கு உண்டான கூடுதலான பவரத்தான். அவர்கள் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். மாசத்துக்கு ஒரு தடவை வர சொல்லுவாங்க, அல்லது போன்ல நம்ம அவரோட தொடர்புல இருப்போம், நமக்கு சொல்லி தருவாங்க, இந்த இதுக்கு ஓதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அமல் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ஹஜ்ஜ தொழுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி நம்மை வாழ்க்கை முழுக்க வழி நடத்தி கொண்டே இருப்பார். நிறைய இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலை அடைவதற்கு நம்முடைய மேன்மக்கள், முன்னோர்கள், வலிமார்கள் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில ஒரு பாதையை அமைத்து இந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தரீகாக்கள் என்பது
நிறைய இருக்கிறது. காதிரியா என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். காதிரியா என்பது ஷேக்மார்களுடைய வரிசையிலே, அதுக்கு அரபியில சில்சிலான்னு பேர். என்ன பேர்? சில்சிலா. என்னுடைய ஷேக் இவங்க, அவங்களுடைய ஷேக் இவங்க, இவங்களுடைய ஷேக் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் சில்சிலா. குருமார்களுடைய வரிசை தொடர் அப்படின்னு நம்ம தமிழ் படுத்துறோம். காதிரியா அப்படிங்கிறது முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் வரை போய் சேரக்கூடிய ஒரு தரீகாவாகும். அப்துல் காதிர் அவங்க பேர். அப்ப அதனால அது பேர் காதிரியான்னு சொல்றோம். இப்படி நிறைய தரீகாக்கள் இருக்குது. சிஷ்தியா என்று சொல்கிறோம். சிஷ்தியா என்று சொன்னால் அஜ்மீர் நாயகத்தினுடைய வரை இந்த சில்சிலா போய் சேர்கிறது. ஞான ஆசிரியர்களின் தொடர் போய் சேர்கிறது. ஷாதிலியா என்று சொல்கிறோம், சுஹ்ரவர்தியா என்று சொல்கிறோம், நக்ஷபந்தியா என்று சொல்கிறோம். இவைகள் தான் உலகத்திலே தோன்றிய முதலாவது முக்கியமான பெரிய தரீகா. இன்னைக்கு இதை சார்ந்து பல்வேறு பிரிவுகள் உருவாகி இருக்கிறது. அதை குறை சொல்வதற்கில்லை. அதுவும் இதனுடைய அடிப்படையிலே வரக்கூடியவைகள் தான். நம்ம எப்பவுமே சிந்தனை புரிஞ்சுட்டு இருக்கிறத விட ஆரம்பத்தில் இருந்து எப்படி நமக்கு இது வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் இது ஷரியத்துக்கு முரண்பட்டது அல்ல என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக இந்த தரீகாக்களுடைய சில்சிலாக்கள் ஞான குருக்களுடைய தொடர் ஒரு வரியை போய் சேர்கிறது. அதை தொடர்ந்து சஹாபியை போய் சேரும். அதை தொடர்ந்து குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சேரும். அப்படி இருக்கிற போது ஷரியத்திற்கு முரண்பட்ட விஷயங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பில்லை. உதாரணத்துக்கு சொல்வதென்றால் நக்ஷபந்தியா என்ற ஒரு தரீகா இருக்கிறது. நக்ஷபந்தியாவுடைய தரீகாவினுடைய மூலம் செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் சேர்ந்தது அந்த சில்சிலா. அதே மாதிரி செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் சேரக்கூடிய தரீகாக்கள் இருக்கிறது. அவர்கள் நபிகளாரிடத்திலிருந்து என்ன கேட்டார்கள் என்பதை நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லி, அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லி, அதிலே சில கூடுதலான விஷயங்களை எல்லாம் சேர்த்து இதை இன்னமும் பெருகூட்டினால் இப்படி நன்றாக இருக்கும். அடிப்படை ஒன்றுதான், அசல் விஷயம் ஒன்றுதான். அதில் இதுவெல்லாம் சேர்க்கப்பட்டால் உயர்வானதாக இருக்கும், நன்றாக இருக்கும் என்பதையெல்லாம் சேர்த்து சொல்லித் தருவதால் இந்த தரீகா. எனவே ஷரியத்திற்கு புறம்பான விஷயங்கள் தரீகாக்களில் சொல்லப்படுகிறது என்றோ அல்லது ஷேகுமார்கள் போதிக்கிறார்கள் என்றோ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்திலையும் கலப்படம் இருக்கிற மாதிரி இதுலையும் இருக்கு. அதை சொல்லித்தான் இந்த கசப்பான உண்மை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அது எல்லா துறைகளிலும் இருக்கிறது. எல்லா துறையிலும் இருக்கு. நபிமார்கள் அல்லாஹ் அனுப்புறான். நபியே இல்லாத கூட தன்னை நபின்னு சொல்லியிருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தான். முஸைலமத்துல் கத்தாப் பேர், அவன் பேர் பொய்யன் முஸைலமான் பேர். அப்ப கலப்படம் என்பதும் போலி என்பதும் எல்லாவற்றிலும் இருக்கிறது. அது மாதிரி இதுலையும் இருக்கு. அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சு தெளிவடைந்து நாம் அந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் கவலைப்படுத்துகிறேன். அன்பான பெருமக்களே, தரீகாக்கள் என்பது வலிமார்களோடு தொடர்பு கொண்டு சஹாபாக்களை தொட்டு நபிகளாரை போய் சேர்ந்தது. நக்ஷபந்தியா தரீகாவை எடுத்துக்கொண்டால் உதாரணத்துக்கு செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு போய் சேர்கிறது. பல இடங்கள்ல இந்த தரீகாவை பின்பற்றக்கூடிய புரிதர்கள் இருக்கிறார். செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது சம்பந்தமான அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழிகள் என்ன, அல்லாஹ்வை அடைவதற்கான பாதை என்ன தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எல்லாம் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் தான். குர்ஆனிலே இப்படி ஒரு வசனம் வருகிறது. அல்லாஹ் சொல்கிறார், خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் மௌத்தையும் ஹயாத்தையும், வாழ்வையும் சாவையும் அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் யார் அழகாக அமல் செய்கிறீர்கள் என்று பார்ப்பதற்காக, சோதிப்பதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறார் என்று சொல்றார். அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? நம்முடைய அமல், நாம் செய்யக்கூடிய அமல் அழகா இருக்கணும். ஹுஸ்னுல் அமல், அஹ்ஸனுல் அமல், அழகான அமல். வேற வார்த்தையில சொல்றாங்க ஜீனத்.
செய்வது அரபி வார்த்தை தான். ஆனா தமிழ் வழக்கிலையும் சொல்ற பழக்கத்துல இருக்கு. ஜீனத் ரொம்ப அலங்காரமா இருக்கு. ரப்பல் ஆலமீன் எதிர்பார்ப்பது அமலில் அலங்காரத்தை எதிர்பார்க்கிறார், அமலில் அழகை எல்லாம் எதிர்பார்க்கிறார். இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று அமல் செய்தல் என்பது இருக்கிறது, இன்னொன்று அந்த அமலை அழகாக செய்தல் என்பது இருக்கிறது. அமல் செய்தல் என்பது சாமானியின் வேலை, அந்த அமலை அழகாக செய்தல் என்பது வழிபாட்டின் வேலை. அவ்வளவுதான், சுருக்கமே அதான், வேற ஒன்றும் பெருசாக. அமல் செய்வது என்பது சாமானிய மனிதனின் வேலை, அந்த அமலை அழகாக செய்தது என்பது வழிபாட்டின் வேலை. நம்ம ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீட்டுக்கு டோர் போடுறோம், மரத்துல டோர் போடுறோம். ஏதோ ஒரு மரம் அதை எடுத்துட்டு வந்து டோராக சரி செஞ்சு கொண்டு வந்து மாட்டிக்கிட்டா நைட்டு பூட்டிக்கலாம், பாதுகாப்பா இருக்கும் டோர். ஆனா நம்ம அந்த டோரோட மட்டும் நிறுத்துறது இல்லை, அந்த மரத்தை அது என்ன மரம் இருக்கணும்னு யோசிக்கிறோம், முதலாவது விஷயம். ரெண்டாவது, அந்த மரத்துக்கு அது மெயின் டோரா இருந்தா டிசைன் என்ன போடலாம்னு பார்க்கணும், என்ன பூ போடலாம், என்ன எழுதலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். மூணாவது, அந்த டோருக்கு சும்மா கொண்டு வந்து மாட்டிக்கிறது இல்லை, வார்னிஷ் அடிக்கிறோம். அடுத்து அதை பெயிண்ட் பண்றோம். வெறுமனே டோரை கொண்டு வந்து மாற்றுறதுங்கிறது அமல் செய்ய மாதிரி. இந்த டோருக்கு இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்க பாத்தீங்களா, இதுதான் அலங்காரமான டோர். சாமானிய மனிதர்கள் அமல் செய்வார்கள், தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், தர்மம் செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் வலிமார்கள் அந்த அமல்களை அலங்காரமாக செய்வார்கள். ஒவ்வொரு அமலையும் எப்படி அழகா செய்யணும், அலங்காரமா செய்யணும், இதுதான் இன்னைக்கு தலைப்பு. இத செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு கூறி தந்தார். எது ஹுஸ்னுல் அமல், எது ஜீனத்துல் அமல், அலங்காரமான அமல் எது, அல்லாஹ் எதை விரும்புவார், செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், அவங்க சாதாரணமானவர்கள் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமானவர்கள், முதல் கலீஃபாவாக இருந்தவங்க. அவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, மகாமு தஃவீர் என்று சொல்லப்படக்கூடிய அந்தஸ்தில் உயர்ந்த இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. தஃவீர் அப்படின்னு சொன்னா தன்னை முழுமையாக ஒப்படைத்து விடுதல் என்று பொருள். இது விலாயத்துடைய உச்சபட்ச இடம், தன்னை முழுமையாக ஒப்படைத்து விடுதல். செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார். எனக்கென ஒரு தனி விருப்பம் எதுவும் கிடையாது, என்னை ரப்பிடத்திலே நான் ஒப்படைத்து விட்டேன், என் ரப்பு என்னை எப்படி வழிநடத்துகிறாரோ அப்படியே நான் நடப்பேன். அரபியில ஒரு சொற்றொடர் உண்டு, அந்நசீபு லா யுசீபு, அந்நசீபு யுசீபு. அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அது கண்டிப்பா கிடைச்சே தீரும். எவராலையும் தர முடியாது, எந்த கொம்பராலையும் தர முடியாது. இதுதான் ஈமானுடைய உச்சபட்ச அடையாளம். இதுக்கு தான் தஃவீதுல் பேர், தன்னை முழுமையாக ஒப்படைத்தல் பேர். ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வழியா வந்துட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்தாங்க. பார்த்த உடனே ஒரு நபி சொல்றாங்க, ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. நபி அவர்கள் சொல்றார்கள், மன் அராத அன் யன்துர இலா மையித்தின் யம்ஷி இலா வஜ்ஹில் அர்தி ஃபல்யன்துர் இலா இப்னி அபி குஹாஃபா. பூமியினுடைய மேல் பரப்பிலே நடந்து போகிற ஒரு மையத்தை நீங்கள் பார்க்க விரும்பினால் அபூ குஹாஃபாவின் மகன் அபூபக்கரை பாருங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மையத்தில் என்ன அர்த்தம்? படுத்து கிடக்கும், நம்ம தூக்கி கையை வச்சா வைக்கும், நம்ம காலை தூக்கி அசைத்தா காலத்தை பக்கம் போகும். அதுக்கு ஏதாவது ஒரு சுய விருப்பம் இருக்குமா? நபி அவர்கள் சொல்றாரு பாருங்கள், அபூ குஹாஃபான்றது அபூபக்கர் சித்திக் தந்தையார்கள். அதைத்தான் நபி அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க, இந்த பூமியினுடைய மேல் பரப்பில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு மையம்
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாருங்கள், அபூ குஹாஃபாவுடைய மகனை பாருங்கள். இதுக்கு பேர் தான் மகாமு தஸ்பீர் என்று பெயர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழுக்க முழுக்க தன்னை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டார். தனக்கென எந்த ஒரு தனி விருப்பத்தை வைத்துக் கொள்ளார்கள். இவர்கள் விலாயத்துடைய உச்சபட்சத்தில் இருக்கிறார். அவர்கள் தான் நமக்கு ஏராளமான வழிமுறைகளை சொல்லித் தருகிறார். வரலாற்று நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக, ரப்பை அடைவதற்காக என்ன என்ன காரியங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அத்தனையும் செய்வார். ஒரு தடவை மஜ்லிஸ்ல எல்லாம் உட்கார்ந்திருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், மக்களை ஆர்வப்படுத்துவதற்காக, உயர்வுபடுத்துவதற்காக ஏதாவது கேட்பாங்க. நபி கேட்டாங்க, இன்னைக்கு யாராவது நீங்க நோன்பு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அபூபக்கர் கை தூக்குறாங்க. அதெல்லாம் சும்மா உட்கார்ந்துட்டாங்க. அது ஒரு நோன்பு காலம் இல்லை. நோன்பு வச்சிருக்கீங்களா? ஆமா. அபூபக்கர் கை தூக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டாங்க, இன்னைக்கு யாராவது ஜனாஸா தொழுகையில கலந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்பவும் அபூபக்கருடைய கை தான் மேல வந்துச்சு. மூணாவது நபியாவும் கேட்டாங்க, இன்னைக்கு யாராவது ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தீங்களா? அபூபக்கர் கை தூக்குறாங்க. நாலாவது நபி கேட்டாங்க, இன்னைக்கு யாராவது ஒரு நோயாளியை சந்தித்தீர்களா? அப்பவும் அபூபக்கர் கை தூக்குறாங்க. அந்த இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரே நாளில் இந்த 4 காரியங்களையும் யார் செய்கிறாரோ அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நான் நன்மாராயம் சொல்கிறேன் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயர்ந்த பாக்கியத்தை பெற்றார். அமல்களை நபி அவர்கள் எதையெல்லாம் அழகுபடுத்தி காட்டினார்களோ, அடையாளப்படுத்தினார்களோ அது அனைத்தையும் அப்போதே செய்ய வேண்டும் என்று துடிப்போடு இருந்தார். அவர்களை பற்றி ஏராளமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாரீகுல் குலஃபா என்ற ஒரு நூல் அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஏராளமான நல்ல பண்புகள் இருந்தது. அதில் 5 பண்புகள் பிரபலமான பண்பு. என்ன தெரியுமா? நபி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர வேறு யாரையும் சித்தீக் என்ற பெயர் சொல்லி அழைக்கவில்லை. எவ்வளவு பெரிய பாக்கியம்! உண்மையாளர் எல்லாமே உண்மை பேசுறதுதான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உயர்தரமான பட்டம் கிடைத்தது. நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் சித்தீக் என்ற உயர்வான பட்டத்தில் அழைத்தார். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்றான், சானியஸ்னை குகையில் இருந்த இருவரில் இரண்டாம் அவர் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்றார். ஹிஜ்ரத்துக்கு போறப்போ நபியும் அபூபக்கர் உள்ள உட்கார்ந்திருந்தாங்கல்ல, அந்த வரலாறு சொல்றப்போ சானியஸ்னை குகையில் இருந்த இருவரில் இரண்டாம் அவர் என்று சொல்றார். முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பண்பு, இந்த சிறப்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தவிர வேற யாருக்கும் கிடைக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு ஹிஜ்ரத்துக்கு போனது எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபியை கூட்டிட்டு போறாங்க. ஹிஜ்ரி 9 ஹஜ் கடமையானது. மதீனத்துல் முனவ்வரா போய் 9 வருஷம் ஆயிடுச்சு. ஹஜ் கடமையாகுது. ஆனா அது வரைக்கும் மக்கத்துல் முக்கர்ரமாவுல, கஅபத்துல்லாவுல சில விஷயங்கள் சரி செய்யப்படாமல் இருந்துச்சு. நபி ஹஜ்ஜுக்கு போகல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, உங்க தலைமையில ஒரு குழுவை கூட்டிட்டு ஹஜ்ஜுக்கு போகணும்னு அனுப்பிவிட்டாங்க. அடுத்த 10வது வருஷம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ் செல்லக்கூடிய முதல் குழுவிற்கு தலைவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் நியமித்தார். 5வது சிறப்பு என்ன தெரியுமா? நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிற போதே, நபி அவர்கள் நின்ற முஸல்லாவில் இமாமத் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினார். இந்த 5 சிறப்புகள் சஹாபாக்களில் வேறு எவருக்கும் கிடைக்கவில்லை. உயர்தரமான சஹாபி சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. வேறு சில கிதாபுகளிலே இவர்களை பற்றி இன்னமும் சிறப்பு எழுதப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? 4 தலைமுறைகள் முஸ்லிம்களாக இருக்கிற பாக்கியத்தை கொடுத்தார். சஹாபாக்களில் வேறு எவருக்கும் கிடைக்கவில்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தகப்பனார் அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிமாக இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிமாக இருந்தார்.
அவருடைய மகன் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு முஸ்லிமாக இருந்தார்கள். அப்துல் ரஹ்மானுடைய மகன் அதீக் ரலியல்லாஹு முஸ்லிமாக இருந்தார். 4 தலைமுறைகள் முஸ்லிமாக இருக்கிற பெரிய பாக்கியம் ரப்பல் ஆலமீன் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஹதீஸ் ஷரீஃபில் எப்படி வருகிறது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் தெரியுமா, எவ்வளவு சிறப்பானவர்கள் தெரியுமா? ஒரு நபிமொழியிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், மா சப்பல்லாஹு ஃபீ சத்ரி மா சப்பல்லாஹு ஃபீ சத்ரி இல்லா வகத் சபத்துஹு ஃபீ